ராகிதாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இதோ உன் வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு சொன்ன இந்த வராகி அம்மா அதை நிறைவேற்றுறதுக்கான நாளையும் குறித்து விட்டேன். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. நான் உனக்கு அருள்வாக்கு கொடுக்க வரும்போது அதை தட்டி விட்டுட்டு தாண்டி போய் கஷ்டப்படாத. எப்போதும் நான் என்ன சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக மட்டுமே இருக்கும் என்பதை புரிந்துகள். உனக்காக வாழ்றேன்னு மற்றவங்க சொல்றதை விட உன்னால தான் நான் நல்லா இருக்கேன்னு மற்றவங்க சொல்லும்படி நீ செஞ்சினா அதுதானே நீ வெற்றி பெற்றதற்கான அடையாளம். நீ எப்பவும் யாரையும் சார்ந்து வாழ வேணாம். ஆனால் உன்னால 4 பேர் நல்லா இருக்கும்படி 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உறவுகள் மேம்படணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், சண்டையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாதுன்னா யார்கிட்டையும் 10 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக பேசாத. ஏன்னா அதிகமாக பேச பேச ஒரு மனிதனின் பலவீனமும் அவனை பற்றிய ரகசியமும் அவனுக்கே தெரியாமல் வாய் வழியாக வெளியே வந்து விழுந்துடும். அதனால தான் எல்லார்கிட்டையும் அளவோட பேசுன்னு சொல்கிறேன். துரோகம், அதாவது ஒரு மனிதன் செய்கிற துரோகமானது கண்டிப்பாக அவனையே அன்னைக்கு துரோகியை ஆக்குனாலும் அதுக்கப்புறம் அவனை தோல்வியாளனாகவும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வைக்கும். நீ எப்பவும் யாருக்கும் துரோகம் செஞ்சு படாத கஷ்டத்தை பட வேண்டாம் என்று சொல்லவே. நான் எல்லாருக்கும் நேரத்தையும் காலத்தையும் சமமாக தான் கொடுத்து வச்சுருக்கேன். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து பொழுதுபோக்குகளில் கவனம் செலுத்துனவங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. நீ யாரை நம்பினாலும் யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவும் என் மீது நீ வச்சிருக்க பக்தியும் ஆன்மீகமும் ஒருபோதும் உன்னை கைவிடாது. எப்போ உனக்கு கஷ்டம் வந்தாலும் உடனே அவர்களுடைய என்ன செய்யறது, யார் மூலமாக கஷ்டம் வந்தது, யார் என்ன செஞ்சாங்கன்னு யோசித்து புரிஞ்சு மறுமுறை அந்த தவறு நடக்காமல் கஷ்டம் வராமல் பார்த்துக்கோ என் செல்லமே. அதே நேரத்தில் இன்னொன்னையும் நீ நல்லா கவனித்து பார்க்கணும். கஷ்டம் வரும்போதெல்லாம் உன்னை விட கஷ்டப்படுறவங்கள நீ நினச்சிக்கோ. காலே இல்லாமல் நடமாடும் மனிதனை பார்க்கும்போது கால்கள் இருந்தும் செருப்பு சரியில்லைன்னு நினைக்கிற ஆள் எவ்வளோ பரவாயில்ல தானே. அதனால உன்னை விட கஷ்டப்படுறவங்கள நீ பார்த்தீன்னா உன் வாழ்க்கையில் கஷ்டம் ஒரு பெருசுன்னு உனக்கு தோணாது. எப்போதும் யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, அவனும் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சினா உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நானே நடத்தி கொடுப்பேன். யாராவது உன்னை கோபப்படுத்தவோ வெறுப்பேற்றவோ செய்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர்களை கண்டு கொள்ளாதே. இப்படி எதிர்மறையான நபர்களை நீ அழகாக தவிர்த்து ஒதுக்கி விடும்போது உன் வாழ்க்கை தானாகவே மகிழ்ச்சியுடையதாக மாறிடும் என் செல்லமே. வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைப்பதும் சில பேரிடமிருந்து நீ விலகி இருப்பதும் உன் நல்லதுக்குன்றதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. தன்மானத்துக்காகவும் தலை நிமிந்து வாழவும் சில பேரை விட்டு விலகி இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லாட்டி நீ பச்சோந்தி போல ரத்தத்தை குடிச்சு நீ என்னையவே பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எல்லாமே உனக்கு நான் தான் செய்கிறேன் அப்படி இப்படின்னு தேவையற்ற வார்த்தைகள் தேவையற்ற மனிதர்களிடமிருந்து உனக்கு வந்து சேரும். அதனால தான் இப்படிப்பட்டவங்களெல்லாம் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வை, இல்லாட்டி நீ விலகி நில்லுன்னு சொல்கிறேன். வெற்றிங்கிறது பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் வெற்றி தான். நீ எப்போதும் உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் அன்பையும் நட்பையும் நம்பிக்கையும் இதயத்தையும் இதை எதையுமே நீ எக்காரணம் கொண்டு முறைச்சிடக்கூடாது என் செல்லமே. தெரிஞ்சவங்க கிட்ட நீ கொடுத்த பணமும் தெரியாதவங்க கிட்ட நீ கொடுத்த அன்பும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எப்போதும் என்னதான் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு காசு கொடுக்கவோ காசு வாங்கவோ கடன் வாங்கும் பழக்கமே கூட வேண்டாம். அதே போல் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நீ அன்போட பாசத்தோட கருணையோடு நடந்து கொள்ளும்போது அதற்குரிய பலனும் பரிசும் கூட மிக பெரிய அளவில் உனக்கு கிடைச்சே ஆகும். தடுமாறி விழுந்தவனுக்கு ஆறுதல் கூறாட்டியும் பரவாயில்ல, அவனை அவமானப்படுத்தாமையாவது கேலி பண்ணி சிரிக்காமலாவது இருக்கலாம் அல்லவா. ஏன்னா இன்னைக்கு அடுத்தவன் விழுகிறத பார்த்து சிரிக்கிற மனிதர்கள் நாளைக்கு நம்மளும் தடுமாறி கீழே விழுகுவோன்றத பல சமயங்கள்ல மறந்துடுறாங்க. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணு முன்னால் இன்னைக்கு மற்றவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு உனக்கு நடப்பதற்கு முன்பாக நீ அதை கவனமாக தவிர்க்க பழகு. உன் முதுகுக்கு பின்னால் உன்கிட்ட அன்பாக பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்தி விட்டு அப்புறம் உன் கண்ணு முன்னால் வந்து நண்பனாகவும் உறவுகளாகவும் நலம் விசாரித்து செல்லும் மனிதர்கள் வாழும் உலகமாக இது இருக்கு.
உன் முகத்துக்கு முன்னால் ஒன்று பேசுவாங்க, உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இப்படி பேசுபவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்கன்றதை நீ பார்க்க தான் போகிற. பாவம் புண்ணியம் பார்க்குறவன் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான். மற்றவங்களுக்கு துரோகம் செய்பவன் இப்படி கஷ்டத்தோடையே வாழ்க்கையை வாழ்கிறான். ஆனால் நல்ல எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பவர்கள் எல்லாரும் வாழ்க்கையை நல்லபடியாகத்தானே வாழ்கிறாங்க. தென்றல் போல இருந்த உன்னை புயலாக மாற்றும் அளவுக்கு ஒரு சிலர் உன்னை தகாத வார்த்தைகளால் பேசுவதையும் தப்பாக பேசுறதையும் குறை சொல்றதையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதையும் நான் பார்க்குறேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. தடுக்கி விழுகிறது போல கொஞ்சம் நடிச்சினாலே நீ விழுகணும்னு காத்திருந்தவங்கெல்லாம் மனசில் சந்தோஷப்படுவாங்க. அதனால் தடுக்குவது போல நடித்து கொண்டே மற்றவர்களிடமிருந்து தப்பித்துக்கொள். யார் மகிழ்ந்தாலும் நீ அதை கண்டுகொள்ளாதே. யார் வருத்தப்பட்டாலும் ஆதங்கப்பட்டாலும் நீ அதை காதில் வாங்கிக்காத. உனது அதிகாரம் என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு துணிஞ்சு தைரியமாக நின்னா உனக்கு அதிகாரமான உனக்கு ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். எப்பவும் சாப்பாட்டில் உப்பு அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது. வாழ்க்கையில் உறவுகளிடையே உரிமையை அதிகமாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது. உப்பு உரிமைன்னு எதை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் உணவும் உறவும் கசந்து போய்விடும் அல்லவா? இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ ஒரு தப்பு செஞ்சினா அது இன்னொரு தப்புக்கு வழிவகுக்கும். அதே போல் ஒரு நல்ல காரியம் செஞ்சினா அது இன்னொரு நல்ல காரியத்துக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் நீ யாரு என்னங்கிற உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக எப்போதும் நீ உண்மையை பேசினா மட்டும் போதும். வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டா சோர்ந்து போகாமல் தைரியமாக திரும்பி எந்திரிச்சு நின்னாலே உன் முயற்சிக்கான பலன் மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் நீ என்னதான் நல்லது செஞ்சு நல்ல பிள்ளையாகவே வாழ்ந்தாலும் 10 பேரில் 2 பேருக்காவது உன்னை பற்றி தப்பான அபிப்பிராயம் இருக்கும். நீ போகும் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துட்டு தான் போகணுன்றது இல்லை. தவித்து விட்டும் செல்லலாம். கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைப்பதற்கும் நல்லது நடத்துவதற்கும் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். யாரையுமே இங்கு உனக்கானவர்கள்னு நினைக்காதே. எல்லாருமே தனக்கானவர்கள். உன்னை யார் குறை சொன்னாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் உன்னை நினச்சி பெருமைப்படு. உன் மேலே பொறாமப்பட்டதுனால தானே, நீ நல்லா வாழ்கிறன்னு அவங்க நினைக்கிறதால தானே உன் குறைகளை நோண்டி பார்த்து உன்னை குறை சொல்ல குற்றம் சொல்ல ஓடி வருகிறார்கள். அதனால் உனக்கே தெரியாமல் பரவாயில்ல, நம்ம செய்கிற தப்பு இது இருக்கான்னு கண்டுபிடிச்சு அதை சரி செய்கிறதுல எந்த தவறும் இல்லை. இந்த வராகி அம்மா உன் கூடவே துணையாக இருந்து உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு தைரியமும் துணிவும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? யாரையாவது பற்றி உன்கிட்ட வந்து குறை சொல்கிறவங்க கண்டிப்பாக உன்னை பற்றியும் மற்றவங்க கிட்ட குறை சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி புறம் பேசுபவர்களையும் அடுத்தவனை பற்றிய வதந்திகளை பரப்புபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுடு. எப்போதும் நீ பேசுகிற வார்த்தைகளில் இனிமை இருக்கட்டும். கடுமையோடு கோபத்தோடு எந்த வார்த்தைகளையும் பேசாதே. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நினச்சினா உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. யார் என்ன நினச்சாலும் நினச்சிக்கட்டும், என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னு நினச்சினா மட்டும்தான் உன் வாழ்க்கை அழகானதாக அற்புதமானதாக இருக்கும். உனக்கு அறிமுகமில்லாத உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு பிடிச்சவங்களே உன் கூட வரும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மனநிறைவுடையதாக மகிழ்ச்சியுடையதாக இருக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே.